குடுகுடு மேல ஓடி வந்துட்டேன். இது என்ன சத்திரமா? அப்பா அவங்க தான் பாருப்பா, நான் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் படுத்துக்கிட்டா இல்ல, உன்னை இப்படி தனியா விட்டுறதுல கூடாது. நான் தான் உன் அம்மான்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க பண்ணால், சிறடி காசி சீரியல் அடுத்த வர தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லாங்க. நம்ம கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த உடனே கிறிஸ் அவங்க தடன்னு ஓடி வந்து வீட்டை முன்னே நிற்கிறாங்க. அந்த இடத்துல ரோகிணி அவங்க பார்த்துறாங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே ஒரு ஷாக்காகிறான்னு சொல்லாங்க. விஜயம்மாருன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார் எவருனே தெரியாமல் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, இவன் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, எனக்கு இவன் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சத்திரமா அப்படின்னு சொல்லி விஜயம்மா வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியே போகுது. அதை ப்ரொமோவில் பார்க்கும்போது நல்லா ஒரு கிளியர் கட்டாக தெரியுது. கிறிஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விட்டு இருக்க முடியல. நான் ரோகிணி அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ் வந்து அவங்க அம்மா பார்க்கலான்னு சொல்லி அவங்க அம்மா பக்கத்தில் படுக்கலான்னு போகிறாங்க. அப்போ ரோகிணி அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ என் பக்கத்தில் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது, ஏன்னா சுட்டியாசனம் அந்த மாதிரி இருக்குது, நான் இங்கேயே இருந்துறமா உங்க கூட தூங்கிறமா, அது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது பேசிகிட்டு இருக்கும்போது ஒட்டி கேட்க வராங்க. நம்ம மீனா அவங்க ஒட்டி கேட்க வராங்க. முக்கியமாக சொல்கிறேன், நீ தான் வந்து என்னோட அம்மானு சொல்லி யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னோடனே அது மீனா அவங்க கேட்டுறாங்க போல். அப்படி தான் அடுத்த ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. இந்த தருணத்துக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தருணத்தை அடுத்த வாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே மனோஜ் ரோகிணி இப்போ தான் ஓரளவுக்கு சேர்ந்துட்டு வராங்க. இப்போ கிறிஸ்ன்னு ஒரு கேரக்டர் திரும்ப உள்ளே கொண்டு வந்து பிரிவினை உண்டாக்க போகிறாங்கன்னே சொன்னாங்க. மீனாக்கும் ரோகிணிக்கும் மீண்டும் பற்றிக்க போகுது. முத்துக்கும் ரோகிணிக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். சீரியல் அப்டேட்டாக தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் ஃபார் வாட்சிங் டேஸ். பை.